சென்னை எண்ணூர் முகத்துவாரத்தில் கச்சா எண்ணெய் கலந்ததால் வாழ்வாதாரத்தை இழந்த தாழங்குப்பத்தைச் சேர்ந்த மீனவர்கள் குடும்பத்துடன் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதையடுத்து பாதிக்கப்பட்ட மீனவர்களின் குடும்பத்துக்கு நிவாரணம் அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மிக்ஜாம் புயல் வெள்ளம் ஏற்பட்ட சமயத்தில் எண்ணூரில் எண்ணெய் கழிவு மோசமான பாதிப்பை ஏற்படுத்தியது. எண்ணூரில் உள்ள பெட்ரோல் சுத்திகரிப்பு நிலையத்தில் எண்ணெய் கசிவு ஏற்பட்டது. கடற்கரையில் பல கிலோமீட்டர் தூரத்திற்கு இவை பரவியது. இந்த எண்ணெயை அகற்றும் பணிகள் படுவேகமாக 110 படகுகள் மற்றும் 615 பேர் கொண்ட பணியாளர்களுடன் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் கிட்டத்தட்ட 1 மாதமாக கடலுக்கு செல்ல முடியாமலும் அப்படியே ஒரு சிலர் சென்று கரை திரும்பினாலும் அவர்கள் பிடித்து வந்த மீனை யாரும் வாங்க ஆர்வம் காட்டாத நிலையும் உள்ளது. இதனால் பாதிக்கப்பட்ட எண்ணூர் தாழங்குப்பத்தைச் சேர்ந்த 1000க்கும் மேற்பட்ட மீனவர்கள் குடும்பத்துடன் தாழங்குப்பம் பேருந்து நிலையம் அருகே சிறிய படகுகளுடன் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து சம்பவ இடத்திற்கு காவல்துறை அதிகாரிகளும் சட்டமன்ற உறுப்பினர் KP சங்கரும் பேச்சுவார்த்தை நடத்தினர். ஆனால் அவர்கள் உடன்படவில்லை. இதனையடுத்து சென்னை மாவட்ட ஆட்சியர் ரஷ்மி சித்தார்த் ஜகடே, கந்தசாமி IAS ஆகியோர் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் சமாதான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். இதில் உடன்பாடு எட்டியதை அடுத்து சாலை மறியலை கைவிட்டு மீனவர்கள் புறப்பட்டு சென்றனர். நம்ம இன்னைக்கு அந்த 6000 ரூபாய் மாண்புமிகு முதலமைச்சர் தலைமையில் நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். அந்த 6000 இப்போ டிஸ்பர்ஸ்மெண்ட் போயிட்டு இருக்கு. அது இந்த பகுதியிலும் நடந்து கொண்டிருக்கின்றது. இப்போ இவங்களுக்கு கூடுதலாக இந்த ஆயில் ஸ்பில்னால பாதிக்கப்பட்டதுனால நம்ம குடும்பத்துக்கு 12,500 ரூபாய் ஒரு குடும்பத்துக்கும் பிளஸ் போட் வச்சிருக்கவங்களுக்கு ஒவ்வொரு போட்டுக்கும் கூடுதலா 10,000 கொடுக்க அரசு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இப்போ அசஸ்மெண்ட் பண்ணியாச்சுங்க 12,500க்கு. இப்போ பேங்க் டீடைல்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ பேங்க் டீடைல்ஸ் நாங்கள் கலெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க அக்கௌண்ட்டுக்கு போயிடும். எண்ணூருக்கு உட்பட்ட பல்வேறு இடங்களில் முதல்வர் அறிவித்துள்ள வெள்ள நிவாரணம் 6,000 ரூபாய் வழங்கப்பட்டு வருகிறது. அதே நேரத்தில் கச்சா எண்ணெய் கழிவால் பாதிக்கப்பட்டுள்ள ஒவ்வொரு குடும்பத்திற்கும் தலா 12,500 ரூபாய், படகுகள் வைத்திருப்பவருக்கு ஒவ்வொரு படகுக்கும் தலா 10,000 ரூபாய் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டது. இவை கச்சா எண்ணெயால் பாதிக்கப்பட்ட 2,300க்கும் மேற்பட்ட குடும்பங்களுக்கும் 700 படகுகளுக்கும் வழங்கப்படும். வேலை இழந்து வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ள மீனவர்களின் குடும்பத்தினருக்கு அரசு வேலை உள்ளிட்டவைகள் வழங்குவது சம்பந்தமாக பரிசீலனை செய்யப்படும் எனவும் அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. கொசஸ்தலை ஆற்றில் கச்சா எண்ணெய் கலந்துள்ளதால் ஆற்றுக்கு வரும் பறவைகள் பாதிக்கப்பட்டுள்ளன. மீனவ கிராம மக்கள் அனைவரும் துன்பத்திற்கு ஆளாகியுள்ளனர். மீன்கள், நண்டு, இறா உள்ளிட்டவைகளின் வளர்ச்சி இல்லாமல் பாதிக்கப்பட்டுள்ளன. அந்த வலை, அந்த 10 வகையான வலையும் இன்னைக்கு ஆயில்ல ஊறி எதுக்குமே உதவாம போயிடுச்சு. ஒவ்வொரு போட்டினுடைய வலையும் ரூபாய்க்கு கணக்கு பண்ணாக்கா 10 லட்சத்துக்கு மேல வலை மட்டும். ஒரு போட்டு 2 லட்சம், இன்ஜின் 69,000. இன்னைக்கு மீனவருடைய நஷ்டீடு ஒவ்வொரு போட்டும் 15 லட்சத்துக்கு இன்னைக்கு நஷ்டமா இருக்கிற மீனவர்கள் அனைவரும் எல்லாமே. யாரால தொழில் பண்ண முடியாது. தொழில் பண்றதுக்கு வலை இல்லை. போட்டுல நாஸ்தி ஆயிடுச்சு. இப்படி கொஞ்சம் விட்டா இது டிரைனேஜ்ல போற இதுவா. ஏற்கனவே மழை புயலால வலைவார் தள்ளாத மீனவர்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுறாங்க. அதை இத்தையும் விட்டுட்டு 1 மாசமா வலை தள்ளனா வருமானம் எப்படி, வாழ்வாதாரம் எப்படி, குழந்தைங்களோட நிலைமை எப்படி? மீன் கிட்ட வந்த ஆயில் எப்பதான் வாழ்வாதாரம் முடியும்னு தெரியல. அந்த இதுக்கு விடுவு காலமே கிடையாது சார். இது எப்பதான் ஆயில் ஒழியும், எப்பதான் நம்ம இது பண்ணோம். பசும் பட்டினி எப்படி போகும், ஒரு குடும்பம் பட்டினியால சாவுது. அந்த ஆயில் மேலே இருக்கிற ஆயில் எடுத்துட்டாங்க. இப்போ கீழே போன அந்த அறந்து போன ஆயிலா இப்போ யார் சுத்திகரம் பண்றது? புழு பூச்சி எல்லாமே அழிஞ்சு போயிடுச்சு. இப்போ எங்களுக்கு பசியும் பட்டினியுமா எங்க ஜனம் இப்போ வாழ்றாங்க. கொசஸ்தலை ஆற்றின் மேல் பகுதியில் கலந்துள்ள எண்ணெய்கள் ஓரளவு நீக்கப்பட்டுள்ளன. ஆனால் அடியில் இருக்கக்கூடிய எண்ணெய் எப்படி அகற்றப்படும்? அரசு எங்களது பிரச்சனைகளுக்கு செவி கொடுக்குமா என்று மக்கள் கேள்வி எழுப்புகிறார்கள். கூடுதல் பணியாளர்கள் மூலம் எண்ணெய் கசிவை அப்புறப்படுத்த வேண்டும் என கோரிக்கை விடுக்கிறார்கள் இந்த பகுதியைச் சேர்ந்த மீனவ மக்கள். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் ஐயப்பனுடன் செய்தியாளர் விக்னேஷ் முத்து.